குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 27/6/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். சரணம். எனது பிள்ளைங்களும் இந்த உலக மக்களும் எல்லா வித நன்மைகளும் பெற்று நிம்மதியாக வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்னைக்கு என்னன்னா, நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அப்ப நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறது அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம பிரெயின்ல எல்லாமே ரிஜிஸ்டர் ஆயிடும், மறந்துடக்கூடாது. இந்த சப்கான்சியஸ் லெவல்ல இது அது நீங்க பாக்குறது நீங்க கேட்கறது எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகிட்டே தான் இருக்கும். பட் வென் யூ பிரிங் இட் அவுட், நீங்க அதை சப்ரஸ் பண்ணாம கொண்டு வந்தீங்கன்னா அது ஒன்று பார்த்தோன்னே அதோட அதை ரிலேட் பண்ணி அது வந்துடும். இப்ப இந்த மாதிரி நடந்துச்சே, நமக்கு தானே இப்படி நடந்துச்சு, யாரோ ஒருத்தவங்க ஏதோ நடந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எப்பவோ நடந்ததை கொண்டாடுவோம். நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவரை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா 25 வருஷம் அந்த மருமகளை போட்டு நொண்டு பண்ணி இருந்திருக்காங்க. சில பேருடையது மன மாற்றங்கள் இல்லாதனால்தான் அந்த பிரச்சனை. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்குவோம். நம்ம என்ன நடந்திருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்க போறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஒருத்தருக்கு ஒரு கை ஒடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாமே, கை ஒடிஞ்சு போச்சே. அப்ப ஒடிச்சதுல கை எனக்கு அது அவங்களாலதாங்க ஒடிஞ்சு போச்சு. அவங்க கவனம் இல்லாத பத்தி நினைக்கவே மாட்டாங்க. யாரோ ஒருத்தவங்களை காரணம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம், அதை நினைச்சுக்கிட்டே இருப்போம். அது முடிஞ்சு கை சரியா இருந்திருக்கும். அப்ப கூட அந்த இன்சிடென்ட்டை நம்ம ஏத்துக்கிட்டோம், அது நடந்துருச்சு, அதை நம்ம ஏத்துக்கிட்டோம், நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட திரும்ப அதுக்கு என்ன பண்ணுவோம், உயிரூட்டம் கொடுப்போம். யாரோ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த இறந்து போனதுக்கு வேற எங்கேயாவது யாராவது ஒரு நியூஸை கேட்கிறப்ப நம்மளோட கொஞ்சம் ரிலேட் பண்ணி அதுக்காக உட்காந்து என்ன பண்ணுவோம், வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். அதை ஏற்றுக்கிட்டோம், வேற வழியே இல்லை. என்கிட்ட ஒரு கேள்வி, ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் கேட்ட கேள்வி. அவங்களுக்கு தெரியலை, அம்மா ஹாஸ்பிட்டல்லம்மா ஹார்ட் நின்று போச்சுன்னு சொல்கிறாங்க, அப்படின்னா அதுக்கு என்னம்மா அர்த்தம்னு. அது இன்னசென்ட்டாக கேட்ட கேள்வி என்னை உலுக்கிடுச்சு. அது ஒழுக்குச்சு. ஏன்னா அது அந்த குழந்தை அந்த அளவுக்கு அது இன்னசென்ட்டாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னசென்ட்டான ஆளுகள் நான் பார்க்குறேன். அதுக்கு அம்மா இருக்கிறல்லடா, நம்ம பார்த்துக்கலாம்லடா. ஆனால் நம்ம எல்லாருமே கர்மாவை கழிச்சு வந்துட முடியுமா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. கர்மான்னு ஒன்று இருக்குது. அதுகளை கொஞ்சம் என்ன பண்ணலாம், நம்ம இவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் நம்ம சில்லறையை கொடுத்துட்டு ரூபாய் நோட்டை வாங்கிக்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம கணங்களை இறக்கிக்கலாம். கணங்களை இறக்கலாமே ஒழிய கம்ப்ளீட்டா 500 ரூபீஸ் சில்லறையை கொடுத்து 500 ரூபீஸ் சின்ன காலாத்தா வாங்கலாம். ஆனா அந்த வேல்யூவை நீங்க என்ன பண்ண முடியாது, கூட்ட முடியாது. 1000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. யார் நம்ம பேங்க்ல போய் கேட்டோம்னா 1000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? லைக் தட் நம்ம வாழ்க்கையோட இதை நம்ம குறைச்சிக்கலாம். கணங்களை குறைக்கிறதுக்கு தான் எத்தனையோ கடைகள், எத்தனையோ குருமார்கள் அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, நம்ம வாழ்க்கையில வர என்னதான் போராட்டங்கள் இருந்தாலும் என்னதான் கர்மாவா இருந்தாலும் அது எத்தனையோ வகையான கர்மாக்கள் இருக்கு. சங்கீத கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. இந்த கர்மாக்கள் இருந்து நம்மளை வெளியில கொண்டு வர்றதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, சில வழிமுறைகளை சொல்லித்தராங்க. ஆனா கர்மா இருக்கு, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு தான் நமக்கு இது பண்ணணும். புரிஞ்சுச்சாதுங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன ஒரு எப்ப பார்த்தாலுமே ட்ரிங்க்ஸ் ட்ரங்கார்டா இருக்காங்க. என்னன்னு கேட்டா அது நடந்து போச்சு, அதனாலதான் நான் இந்த மாதிரி அடிக்ட் ஆயிட்டேன் அப்படிலாம் காரணம் சொல்றது. நடந்து முடிஞ்சதுக்கு எதுக்கு இப்ப செய்யணும் ஏதாவது ஒண்ணு, அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாச் ஃபிளவர்ல ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம், ஹார்ன்பீம் லார்ச், இது ரொம்ப நல்லா இதுல வேலை செய்யுது. எல்லாத்தையும் பாஸ்ட கொண்டாந்து வருத்தப்படாம இருக்கிறதுக்கு. அடுத்தது ஒரு அருமையான ஏஞ்சல் யாருன்னா செயின்ட் மைக்கேல். செயின்ட் மைக்கேல் அப்படி இருப்பார், அப்படி ஒரு வாளோட இருப்பார். செயின்ட் மைக்கேல் அப்படி கட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா செயின்ட் மைக்கேல் இப்படி வச்சுக்கோங்க, இதை நினைச்சுக்கோங்களேன். நினைச்சுக்கிட்டு செயின்ட் மைக்கேல் கட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பழசுகள் மறக்க ஆரம்பிக்கும். வேற வழியே செயின்ட் மைக்கேல் அந்த எண்ணங்கள் வரப்பெல்லாம் செயின்ட் மைக்கேல் கட் அப்படின்னு சொல்லணும். கட்டுங்கிறது சொல்லணும். புரிஞ்சிச்சா? அப்புறம் நம்பர் 7375 766
அதாவது 73 75 766. இந்த நம்பர் இதுக்கு யூஸ் ஆகும். எல்லாத்துக்கும் ஒரு பாஸ்வேர்டு சொல்கிறீங்க, எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் சொல்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரிசர்ச் ப்ராடக்ட்ஸ். நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணுறோம், நிறைய படிக்கிறோம், உட்காந்து ஒரு இது பண்ணி உங்களுக்காக இதை கொடுக்குறோம். புரிஞ்சிச்சா? இது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட்ஸ். அதுதான் நான் சொல்ல முடியும். இது எல்லாமும் பண்ணணுமா? வேண்டாம். ஏதாவது ஒன்றா பண்ணுங்க. இதை வாங்கணுமா? வேண்டாம். நீங்கள் அதை நினைச்சாலே போதும். புரிஞ்சிச்சா? அது எப்படிலாம் யூஸ் பண்ணுங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படிலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு தேங்காயை பற்றி பேசி. இன்னும் திங்கக்கிழமையான ஒரு 10 ஃபோன் 20 ஃபோன் வருது. தேங்காயங்க அது என்னங்க பண்ணுறது, அந்த உடைச்ச தேங்காயை என்ன பண்ணுறது, அந்த அரிசியை என்ன பண்ணுறது, எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். இது ஒரு சாதாரண விஷயம். உடைச்ச தேங்காயை நல்லா இது பண்ணி மாட்டுக்கு போட்டுருங்க, இல்லை தானம் பண்ணுங்க, இல்லை நீங்கள் சாப்பிடாம யாருக்கு மேலே அதை கொடுக்கலாம். 1 அரிசியை நல்லா பொங்கலாக பண்ணுங்க, ஏன்னா மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணிடுங்க. அப்படி இல்லையா அரிசியாகவே தூக்கி யாருக்காக கொடுத்துருங்க. ஒரு மேட்ரே கிடையாது. புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? திரும்ப திரும்ப நிறைய ஒரு நாள் அன்னைக்கு கூட சொன்னேன், ஞாபகம் வந்துருச்சு, அதுக்காக சொல்கிறேன். அடுத்தது நம்ம சாதாரணமாக பிராணமுத்ரா. இந்த பிராணமுத்ரா எல்லாத்துக்கும் பிராணனை கொடுக்கறது, நமக்கு நல்ல மூச்சு கொடுத்து இதாக பண்ணுறது. ஏன்னா மூச்சு ஆற்றாய். நீங்கள் அந்த மாதிரி எண்ணங்கள் வரப்ப இந்த மாதிரி அனுபவம் பிராணாயாமம் கொஞ்சம் பண்ணீங்கன்னா அந்த எண்ணங்கள் உடனே மாறும். புரிஞ்சா? எண்ணங்கள் எல்லாமே மூச்சோட சம்மந்தப்பட்டதை மறந்துடக்கூடாது. நம்ம லைஃப் நத்திங் இஸ், அதாவது லைஃப் இஸ் நத்திங் பட் அ சிங்கிள் பிரத். ஒரே ஒரு மூச்சு தான் நம்ம வாழ்க்கை. புரிஞ்சிச்சா? அப்புறம் ரெமடியில் எடுத்துக்கிட்டோம்னா வீட்டில் ஹிமாலயன் ராக் சால்ட் இதை போட்டுட்டிங்கன்னா நிச்சயமாக நமக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அந்த எண்ணங்கள் எல்லாம் விடுக்கணும். இன்னொன்று அழகானது, ரொம்ப எனக்கு பிடிக்கும், செலினைட். இந்த செலினைட்டை நம்ம கையில் போட்டுக்கிட்டோம்னா அருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். மற்ற நேரமெல்லாம் நாங்களாம் இதைத்தான் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்காக ஸ்டைலாக இதெல்லாம் போட்டுக்கிறோம். அடுத்து பிளாக் டூர்மலின். பிளாக் டூர்மலின் அது ஏற்கனவே இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிக்க, இருந்தாலும் இந்த பதிவு பார்க்குறவங்களுக்காக இதை போடுறேன். அப்புறம் இந்த மாதிரி என்னங்க வருங்க, இன்னொன்று சொல்லுவேன், ஹிமாலய ராக் சால்ட் வாங்கி வச்சுக்கணும். அது எப்படின்னா ஒன்ஸ் இன் அ வீக்கு அந்த நல்லா ஒரு மக்குல 2 பிடி போட்டுடணும். ஹிமாலய ராக் சால்ட்டை போட்டுட்டு அதை நல்லா கரைச்சி குடிக்கணும். ஒரு பக்கெட்டில் ஊற்றி குளிச்சிடணும். குளிச்சுட்டு திரும்ப சோப் போட்டு குளிச்சதுக்கப்புறமா இதை ஊற்றிட்டு திரும்ப ரின்ஸ் பண்ணிக்கணும். சாதாரண தண்ணி ஒரு பக்கெட்டில் ஊற்றிக்கணும். புரிஞ்சிச்சா? ஏங்க கிடைக்கிறது ஒரு பேக்கெட் தண்ணி தானே அப்படின்னா ஒரு மகத்துக்கு ஊற்றிக்கோங்க, அப்புறம் மிச்ச தண்ணி ஊற்றிக்கோங்க. புரிஞ்சிச்சா? அப்படி ஒரு பாத்து ஒரு வாரம் ஹிமாலய ராக் சால்ட், இன்னொரு வாரம் என்ன பண்ணணும், நம்ம சாதாரண காமன் சால்ட் இருக்கு இல்லையா, நம்ம கடல்ல இருந்து எடுக்கிற உப்பு இருக்கு இல்லையா, சாதாரண சால்ட், அந்த கல்லுப்பு எடுத்து 2 கை போட்டு குளிக்கணும். இதை மாற்றி மாற்றி எத்தனை தடவை பண்ணணும், ஒரு 5 தடவை பண்ணாலே போதும். சூப்பராகிடும் உடம்பு. அப்போ 6வது கிளென்ஸ் ஆயிரும், மனசும் நல்லா இருக்கும். ஓகே, இதை செய்யுங்க, நல்லா இருங்க. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் நைட். சரிங்களேன்.